ஆதரவு அளித்த 25 பேருடைய கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. பட் லீகல் இஷ்யூவை நீங்க கால்குலேட் பண்ணலையா? ஏன்னா அவங்க பொறுப்பும் போயிருக்கு. அதை பற்றி இல்லை, அது அவங்களுடைய கட்சி உட்கட்சி விவகாரம். அதில் என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க ஆல்ரெடி அவங்க அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் மிதுனும் ஒரு வார பத்திரிகையில் வச்சு ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாங்க. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் கட்சி ஆரம்பித்து கட்சியை நடத்தி கொண்டாங்களோ அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே மக்கள் என்ன தீர்ப்பளித்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவித்தோம். அவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியும் ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து புறவழியாக பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் சொல்லுவோம். எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த கட்சியில் வந்த எல்லா எம்எல்ஏகள் சொல்கிறாங்க. ஸோ அதில் அது நியாயமான ஒரு விஷயமா தான் போகுது. லாஜிக்காக நீங்கள் நம்புறீங்க. ஏன்னா 2வது நாள் ஸ்டாலின் அறிவிக்கிறார், சிஎம் எக்ஸ்-சிஎம் சொல்கிறார், நாங்கள் தாவேக ஆட்சியை தடுக்க இல்லை, கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவருக்கும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடந்ததாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே நிராகரிக்கப்பட்டது. இல்லை, முதல்வர் விரைவில் யார் யாருக்கு என்ன இலாக்கான்றதை முடிவு செய்து முதல்ல அறிவிப்பார். அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அலுவலகம் சந்திக்கிறது, சோஃபா அனுப்புனதெல்லாம் விமர்சிக்கிறாரு. இல்லை, அது யாரெல்லாம் அவங்க முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்பினாங்களோ அவங்களை சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்க அலுவலகத்தையும் சந்திக்கிறது யாருக்கும் இந்த மாற்றி கேட்க முடியும். அதனால அவங்க ஆல்ரெடி ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலையில் இருக்காங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. அதில் ஒரு சில பேர் சந்திக்கணும் விருப்பப்பட்டிருக்க எங்களுடைய தலைவர் முதல்வர் முக்கிய தலைவர்களை சந்திக்கும்போது அவங்க சந்திப்பது எடப்பாடியில் சந்திச்சிருக்கணும்ன்றதான விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் அது மக்களுக்கும் எதிராக இருக்கும், சூழ்நிலை அது எதிராக இருக்கும். அதனால் அது சரியாக இருக்காது என்று சந்திப்பு ஏற்பட செய்யும்.